ஹாய். இன்னைக்கு கார்த்திகை 27 தான். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஸ்பெஷலா ஒரு உளுந்து வச்சு ஒரு அடை தான் ரெடி பண்ண போறோம். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்கேன், 3/4 உலக்கு உளுந்து எடுத்திருக்கேன், 1/4 உலக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் போட்டு குறைன்னு அரைக்கணும். ஃபர்ஸ்ட் கழுவிட்டு வந்துடுறேன், சரியா? ஓரட்டு அதுக்கு அந்த நேரத்துல நம்ம இதுக்கு தேவையான ஒரு துவையல் ரெடி பண்ண போறோம். அதுவும் இன்னைக்கு நம்ம உளுந்து வச்சுதான் நான் ரெடி பண்ண போறேன். கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிடலாம். இது லைட்டா வறுத்து வந்த உடனே நம்ம கொத்தமல்லி மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணணும்னா, இது கொஞ்சம் செவஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல கொத்தமல்லி, அப்புறம் எரிப்புக்கு தகுந்து வத்தல், ஒரு 1/4 ஸ்பூன் போல ஜீரகம், 1 ஸ்பூன் போல தேங்காய், வெள்ளைப்பூடு, எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. நீ ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமால இதுக்கு தேவையான அளவு புளி போட்டுடணும். புளி, உப்பு, கருவேப்பிலை, உளுந்து அரிசி சேர்த்து போட்டிருக்கேன். கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்ல மிளகு போட்டு குறைன்னு அரைக்கணும். நான் அரைச்சிட்டு பார்ப்போம். நான் ஒரு 1/4 கப் போல தண்ணி ஊற்றி அரைச்சேன்னா, பொடிசா நறுக்கி வச்ச உள்ளி, பச்சை மிளகு ஒண்ணே தான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போடணும்.
உள்ளியெல்லாம் ரொம்ப ஃபைனாலாம் சாப் பண்ணாண்டா. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் இருக்கணும், பிறுபிறுன்னு தான் இருக்கணும். போட்டாச்சா? நீ சட்னிக்கு அரைச்சிட்டு பார்ப்போமா? ஆராட்டம் வீட்டில் இருந்தாலே விளங்காது. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும், கருவேப்பிலை போடணும். அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணணும். கொஞ்சம் வத்தணும். வத்தினதுக்குள்ளால நம்ம இந்த செட் தோசைகள்ல காய போட்டுரும். தோசைகள் காயிட்டு கொஞ்சம் கட்டியா தான் இருக்கணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு உளுந்து துவல் ரெடி ஆயிடுச்சு. தோசைகள் வச்சுட்டு நீ தோசைகள் ரெடி ஆனோன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு இலையை எடுத்துக்கிட்டு தண்ணியை லைட்டா தொட்டுட்டு சூப்பரா தட்டணும். தட்டினாலே இந்த ஹீட் ஏறும்ல, அந்த டைம்ல வந்துடும். இனி எண்ணெயை ஊற்றிட வேண்டியதான். நம்ம தோசைகள்ல பரத்தியே இப்படி இப்படி பரத்தணும். ஆனா சூடு பொறுக்காதுன்னு சொல்லிதான் நம்ம இந்த இலை மெத்தட்ல ரெடி பண்ணுவோம். நான் அடுத்தது தோசைகள்ல வச்சே பரத்தி காணிக்கேன்னா வேகட் இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். உள்ள எல்லாம் வேகம் உண்டு. எப்படியும் ஒரு அடை வெந்து எடுக்க ஒரு 5 நிமிஷம் 5 to 10 நிமிஷம் வரைக்கும் சிம்ல வச்சு வேக வச்சு முருக வச்சு எடுத்து சாப்பிடும்போது டேஸ்டும் நல்லா இருக்கும், வடைக்க டேஸ்ட்ல இருக்கும். இது இப்போ உள்ள சம்மருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்பு சூட்டுக்கு.
எல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இனி நான் வந்து தோசைகளில் வச்சு பருத்ததை காணிக்கட்டா. சிம்மில் வச்சுடுங்க. வச்சுட்டு எவ்வளோ மாவு வேணுமோ இது தனி உளுந்த மாவும் இந்த மாவும்ல, அதனால தான் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. லைட்டாக கையில் தண்ணியை மட்டும் ப்ரெஸ் பண்ணணும். ரவுண்டு வேணா ரவுண்டு எந்த சைஸில் வேணாலும் எடுத்துடலாம். கொஞ்சம் லேசாகவுமே என்ன செய்யலாம், தட்டிடலாம். தண்ணி மட்டும் ரொம்ப ஆயிராம பார்த்துக்கிடணும். தண்ணியில எண்ணெய், எண்ணெயிலே வேக வச்சிட வேண்டியதுதான். இப்படி நம்ம இந்த எண்ணெய் நிறைய ஊத்திட்டு இந்த இருக்கலாம், இப்படி 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 எடுக்கும்போது அது வந்து ஃபுல்லா அடியில வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிரும். ஃபுல்லா நான் வச்சிருக்கேன். எப்படி வந்துருக்கு பாரு. வேக வச்சிட்டோம்னா நம்ம வந்து சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். மற்ற அடையில நம்ம வந்து நல்லெண்ணெயில சுடுவோம். ஆனா இந்த இடம் தேங்காய் எண்ணெயில சுடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும், ஹெல்த்திக்கும் நல்லது. இனி அது வேகட்டு. சரியா, நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போமா? சூப்பரான 2 மெத்தட்ல, இலையில தட்டி நம்ம இதுல போடலாம். ஆனா கை வச்சு தட்டும்போது தோசைகள்ல எண்ணெய் ஊத்தாம மாவு தட்டிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். அதே மாதிரி மாவுல சூடு ஏற முன்னாடி எண்ணெய் ஊத்துனாதான் எல்லா இடத்துல அந்த எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஓகே, கிறிஸ்பியாவும் சுடலாம், சாஃப்டாவும் சுடலாம். அது ஓவரால் டேஸ்ட் வைஸை பொறுத்து. இது வந்து உடம்புக்கு இப்போ உள்ள சம்மருக்கு தனிப்பட்ட மாதிரிலாம் உளுந்து வந்து யாரும் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி உளுந்தடை, உளுந்து இந்த துவையல் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்பு சூடுகள் வந்து தணிக்கும். ஓகே, கண்டிப்பா செய்து பாருங்க. நம்ம வடமதி சமையலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே செய்து பாருங்க சொல்லிட்டு இன்னைக்கு 27வது ரெசிபி. கண்டிப்பா இதை செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.